இங்க நெறைய மதுப்பிரியர்கள் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி. நீங்க ஏன் சரக்கு அடிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் அந்த கேள்வி ஏன் கேட்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அதுல 3 பேரு. அப்பா, அம்மா, பையன் 3 பேர் இருக்காங்க. அவங்க அப்பா என்னன்னைக்கெல்லாம் சரக்கு அடிக்கிறாரோ, அன்னன்னைக்கெல்லாம் வீட்ல சண்டை நடக்குது. அன்பார்ச்சுனேட்லி அவர் டெய்லி சரக்கு அடிக்கிறார். சரக்கு அடிக்கிறப்பலாம் அவர் பையனையும் போட்டு அடிக்கிறார். இந்த மன உளைச்சல்லயே அந்த பையனும் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கிறான். வளர்ந்து ஸ்கூல் முடிக்கிற ஸ்டேஜ்ல அந்த பையனும் சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறான். எனக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட்டா இருந்துச்சு அது. ஏன்டா உங்க அப்பாவும் சரக்கு அடிக்கிறாரு, இப்படி நெறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கிற, நீ ஏன்டா சரக்கு அடிக்கிறேன்னு கேட்டா, ஆனா நான் அடுத்த வருஷம் காலேஜ் போறேன். சரக்கு, தம்மெல்லாம் அடிக்காம இருந்தா எப்படி கெத்தா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றான். இந்த கதைய அப்படியே ஓரமா வச்சுட்டு சினிமாக்கு வருவோம். நான் ஒத்துக்கிறேன். நெறைய சினிமால வந்துட்டு சரக்குக்கும், தம்முக்கும், ட்ரக்ஸுக்கும் ஆப்போசிட்டா பேசியிருக்கிறாங்க. இல்லன்னு நான் சொல்ல வரல. பட் ஒரு புகழின் உச்சத்துல இருக்கிறவரோ, இல்ல ஒரு டாப் ஸ்டாரோ சரக்கு, தம்மு அடிக்கிறப்ப, ஸ்லோ மோஷன் போட்டு பேக்கிரவுண்ட் பிஜிஎம் ஸ்கோர் பண்றப்ப, அத பார்க்குற ஒரு சின்ன பையனுக்கும், சின்ன பொண்ணுக்கும் என்ன தோணும்னு நீங்க நெனைக்கிறீங்க? நான் வந்து சரக்கு அடிக்கிறதுக்கு, தம் அடிக்கிறதுக்கு சினிமா மட்டுமே காரணம்னு சொல்ல வரல. சினிமாவும் காரணம்னு சொல்ல வரேன். அதுபோல நெறைய காரணங்கள் நெறைய பேத்துக்கு இருக்கலாம். அத கமெண்ட்ல தெரிவிங்க. பாய்.